This video sponsored by BuyMode mobile app. Hi friends, இன்னைக்கு நம்ம கீரை பொரியல் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா டேஸ்டியா எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். கீரை உங்களுக்கே தெரியும், எல்லாத்துக்குமே சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம், டெய்லி சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். நான் இங்கே 2 கட்டை சிறுகீரை எடுத்திருக்கேன். கீரை பொரியல் பண்ண. இப்போ இதை நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா 2 கட்டு எடுத்திருக்கேன். புழு எல்லாம் இல்லாமல் நல்லதாக பார்த்து வாங்கிக்கோங்க. நம்ம இப்போ இதை கீரை பொரியல் பண்ணிக்கலாம். கீரையை இந்த மாதிரி கட் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா புழு எல்லாம் இல்லாமல் பார்த்து கரெக்டாக கட் பண்ணி சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி பெருசாலாம் இருக்க வேண்டாம், இதெல்லாம் நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ இது எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். 4 பெரிய வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். வெங்காயம் கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம தாளிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேன். கடாய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். கடாய் ஹீட் ஆன உடனே நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம இதில் கட் பண்ணி வச்சு வெங்காயம் போட்டுக்கலாம். போட்டு நான் வெங்காயம் போட்டோடு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். லைட்டாக ப்ரௌன் கலர் ஆனால் போதும், அது வரைக்கும் வதங்கட்டும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இங்கே வரமிளகா நல்லா கிள்ளி வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்கினோடனே நம்ம சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நம்ம கிள்ளி வச்சுருக்க வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். கீரை கொஞ்சம் குறைஞ்சி வரும். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கீரை நல்லா வதங்கி வந்திருக்கு. கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேங்காயும் 2 பல்லு பூண்டும் போட்டிருக்கேன். இதை கொரப்பாக மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். கீரை நல்லா வெந்து வந்திருக்கு. தண்ணியெல்லாம் வற்றட்டும். நான் தண்ணி சேர்க்கவே இல்லை. கீரையிலேருந்து ஒன்று தண்ணி தான், அது எல்லாமே அதெல்லாம் வற்றி வரட்டும். தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பூண்டும் தேங்காயும் சேர்த்துடலாம்.
சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், கீரை பொரியல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.